மரியாதைக்குரிய மஸ்துல் ஜன்னாவுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் உலமா பெருமக்கள், இது உஸ்தாதனா பெருந்தகை மரியாதைக்குரிய ராஷித் உலமா ஹசரத் அவர்களுக்கும் முனீர் உலமா ஹசரத் அவர்களுக்கும் கோவை மாநகர ஜமாத்துல் சபையினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற உலமா பெருமக்கள் அனைவர்களுக்கும் எனது முதல் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய ரஹீம் ஹசரத் அவர்கள் காசியாக இன்று நியமனம் செய்யப்பட்டு வந்திருப்பது 100க்கு 100 மன மகிழ்ச்சியாக இருக்குகின்றது என்பதை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, ஹசரத் அவர்கள் சரியான நேரத்தில், சரியான வயதில், சரியான பக்குவத்தில் இந்த காசியினுடைய நியமனம் அறிவித்திருப்பது அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுதான். ஏனென்று சொன்னால், ஹசரத் அவர்களை நியமனமாக சென்ற வாரத்திலே கலெக்டர் ஆஃபீஸிலே செலெக்ஷன் கமிட்டியில் நானும் ஒருவராக என்னை போட்டிருந்தார்கள். அதில் 7 பேர்கள் கொண்ட 5 பேர்கள் உலமாக்களும் 2 பேர்கள் முக்கிய பிரமுகர்களாக அதில் கலந்து கொண்டதில் ஹசரத் அவர்களுக்கு 7 பேர்களும் யாரும் அதில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். யாருமே எதிரான கருத்துகள், எதிரான நிகழ்வுகள், இந்த 7 இதுலையுமே கலெக்டர் கேட்டார். ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஹசரத் அவர்கள் தான் கூப்பிட்டு விட்டாங்க. ஹசரத் பேசும்போது கலெக்டர் கேட்டாங்க, இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கலெக்டர் கேட்டாங்க. 7 பேருமே ஒத்த கருத்துல ஹசரத் அவர்கள் சரியான காசிக்கு தேர்வாவதில் ஹசரத் அவர்கள் 100க்கு 100 சரியானவர் என்பதாக 7 பேர்களுமே ஒத்த கருத்தில் அந்த இடத்தில் இருந்ததில்லை. அப்பொழுதே தெரிந்தது ஹசரத் அவர்கள் காசியாக இறைவன் நாடுவான், இறைவனுடைய நாட்டம் இருந்தால் தான் நடக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கையும் அதுதான். எனவே 7 பேர்களுமே யாருமே அங்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கலெக்டர் ஆபீஸ். அதனால் ஹசரத் அவர்கள் பொருத்தமான நேரத்தில், பொருத்தமான வயதில் ஹசரத் அவர்களுக்கு கிடைத்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை நமக்கெல்லாம் அளிக்குகின்றது. அதேபோல் ஹசரத் இடத்துல இப்போ சொன்ன ஆரிஃப் ஹஜரத் சொன்ன மாதிரி, மாணவர் சொன்ன மாதிரி 1990 இம்தாதுல் உலூமில் நான் ஓதினேன். அந்த குண்டு வெடிப்பு சமயத்தில் குண்டு வெடித்ததால் நான் இம்தாதி ஆகாமல் போய்விட்டேன். 91 ஹஜரத் நான் இம்தாதுல ஓதனேன், இப்சிலிருந்து ஓதனேன். 97 குண்டு வெடிச்சதுனால நம்ம இம்தாதி ஆகாமல் நான் மிஸ்பாகியாக நீடூரில் பட்டுமட்டு லால்பேட்டையில் ஃபாசில் முடித்தேன். கடைசியாக இங்கே வராத சூழ்நிலையில் 6 வருஷம் கோயம்புத்தூர் தான் ஓதனேன். அப்பொழுதே ஹஜரத் அவர்கள் கோட்டமேடு பகுதியிலே புறத்துல்லாயின் பள்ளியில இமாமாக இருந்து அந்த மண்பாலுலம் ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த படிக்கு கீழே தான் அவங்களுடைய வீடு ஹஜரத் அவர்கள். அப்போவே நாம் சில புக்குகள் அல் பயான் என்கின்ற புக்கெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். புக்கு கொடுக்க போறது, வர்றது, போறது, இப்படி எல்லாம் நம்ம இம்தாதுல் ஹஜரத்துடைய வீட்டுக்கு பயணமாக இருப்போம். சிறிய வயதிலிருந்தே ஹஜரத்திடத்தில் ஒரு பிரியமான நட்பு ரீதியில் ஹஜரத் அவர்கள் இருப்பார்கள். அதாவது சின்ன வயசு தானே அப்படி இப்படி நல்லா ஹஜரத் எப்பொழுதுமே அது பார்க்க மாட்டாங்க. அதேபோல் அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கின்ற பொழுது கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் மாவிலே ஹஜரத் அவர்கள் தலைவாக தேர்வானார்கள். ஜலாலுத்தீன் ஹஜரத் அவர்கள் செயலாளராகவும் நான் பொருளாளராகவும் கோவை, நீலகிரி, திருப்பூர் 3 மாவட்டத்தினுடைய பொறுப்புகளில் பல நிகழ்வுகளுக்கு நாம் கூட பயணித்திருக்கின்றோம். ஹஜரத் அவர்களும் பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு விஷயங்களிலும் பல நிகழ்வுகளுக்கும் நாம் ஆளாகி இருக்கின்றோம் என்பதனுடைய கருத்தை கொண்டு ஹஜரத் அவர்கள் தேர்வாகி இருப்பது அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்குகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பொறுப்பை நாடி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அவர்கள் சரியான நேர்த்தியான முறையில் அனைவரிடத்தில் சகஜமாக பழகி, அனைவர்களுக்கு மத்தியிலும் எல்லாத்திடத்திலும் நட்பாகத்தான் அவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் பழகுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத் உள்ள வரைக்கும் அதே நட்புடனும், அதே திறமையுடனும், அதே சூழ்நிலையிலே அனைத்து விதமான காசியினுடைய பொறுப்புகளை சரியான முறைகளிலே நடத்தாட்டுவதற்கும் அல்லாஹ் அவர்களுக்கு துணை செய்வானாக என்று இந்த வார்த்தைகளுடன் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். இந்த இடத்திலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய இமாம் மற்றும் இதனுடைய நிர்வாகியினுடைய கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மனதார நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளியினுடைய தலைமை இமாம்
இறையருளால், இறை தூதரின் நல்லாசியால், இறை நேசர்களின் துவா பரக்கத்தினால் குழுமியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் வல்ல இறைவனின் எல்லா வகையான நற்பேறுகளும் நிறைவாக என்றும் அல்லாஹ் வழங்கி நல்லருள் புரிவானாக. நாமெல்லாம் மிக மன மகிழ்ச்சியோடு நமது கோவை மாவட்டத்திற்கு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இல்லாத ஒரு இனிய வரவாக அரசு டவுன் காஜி நியமிக்கப்பட்டதை வரவேற்கும் முகமாக இந்த மஸ்ஜிதுல் ஜன்னா நிர்வாகம் உடனடியான ஒரு வரவேற்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இந்நிகழ்வில் ஒரு தகுதியான சிறந்த வழிகாட்டுதலும் வழி நடத்துதலும் அனுசரித்தலும் அரவணைத்தல் உள்ளிட்ட எல்லா வகையான இயல்பான நல்ல குணாதிசயங்களை உள்ளடக்கிய நமது மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் அரசு டவுன் காஜி என்கின்ற ஒரு உயர்ந்த உன்னதமான பொறுப்பினை வழங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அவர்களை வரவேற்கும் வகையில் ஒன்று கூடியிருக்கிற இத்தருணத்தில் வருகை தந்திருக்கிற அனைத்து ஜமாத்தார்கள், உலமா பெருமக்கள் உள்ளிட்ட சமூகத்தின் அனைத்து பிரமுகர்கள் சார்பாக ஹசரத் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று செய்யுதுல் கௌமி ஹாதிமுகும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த சொல்லுக்கு ஏற்ற ஒரு சிறந்த களப்பணியை ஹசரத் அவர்களிடத்தில் அனுபவ ரீதியாக நான் பெற்றிருக்கிறேன். அவர்கள் எடுக்குகிற பொறுப்பில் வெறுமனே அமர்ந்து கொண்டு இருக்காமல் களமிறங்கி செயல்படுதல் என்பது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. சமீபத்தில் இம்தாதிகள் சமூக நல சங்கத்தின் செயலாளராக அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு கோவை சங்கமம் செட்டிபாளையத்திலே ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலை கட்டுவதற்கு மிகப்பெரிய முயற்சியும் முனைப்பும் காட்டி அதை நடத்தி அல்லாஹ்வுடைய கிருபையினால் செயல்படுத்துகிற நிலையில் சிஏஏ பிரச்சனை வந்தபோது மாவட்ட 3 மாவட்டத்தினுடைய ஜமாத் உலமா சபையினுடைய தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள். 3 மாவட்டத்தை இருக்கக்கூடிய உலமா சபைகளிலும் அதற்கான நிகழ்வுகள் கோவையிலே மிகப்பெரிய அளவில் ஜமாத்துகளும் அமைப்புகளும் கூட்டமைப்புகளும் இணைந்து நிற்குகிற போது இவர் ஒதுங்கி நிற்காமல் அவைகளில் களத்தில் நின்று அவர் களமாடிய விஷயத்தை மிகவும் ஆச்சரியத்தோடு நான் பார்த்திருக்கிறேன். கொடுக்கப்பட்ட செயல்களை மிக திறம்பட செய்தல், எல்லோரிடமும் எளிமையாக பழகுதல் மட்டுமல்ல, உண்டான எல்லா வகையான உதவி உபகாரங்களுக்கும் ஒத்துழைப்பு நல்குகிற ஒரு மிகச்சிறந்த நபரை அல்லாஹ் இந்த தருணத்திலே நமக்கு டவுன் காஜியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் இவைகளை கபூல் செய்வானாக. இவைகளுக்கென்று கோவை மாவட்டத்திற்கு பல நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஹசரத் அவர்களுக்கு பின்னால் நின்று நிறைய ஜமாத்துகள், சமூகத்தின் பிரமுகர்கள், ஹாஜியார்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம், குறிப்பாக சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு, ஹிலால் கமிட்டி, அதே மாதிரி பிற ஜமாத்துகள், உலமாக்கள் மிகப்பெரிய அளவிலே இதற்காக வேண்டி முயற்சித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பேருபகாரம் புரிவானாக என்று இந்த தருணத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கோவை அவினாசி ரோடு உப்பிலிபாளையம் அகிலே சுன்னத்து வல் ஜமாத் நிர்வாக பெருமக்கள் சார்பாகவும் வருகை தந்திருக்கிற ஜமாத்துகள், உலமாக்கள் உள்ளிட்ட அத்தனை பேர்கள் சார்பாக வாழ்த்தி பாராட்டுக்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் எங்களது பள்ளி அகிலே சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலினுடைய தலைவர், மரியாதைக்குரிய ஹிலால் கமிட்டியினுடைய செயலாளர் நாசருதீன் ஹாஜியார் அவர்கள்
பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவிப்பார். பொதுவாகவே மார்க்க சபைகளில் ஹஜரத் அவர்கள் நுழையும் போது நான் வழக்கமாக சொல்வதுண்டு, சிங்கம் நுழைகிறது என்று சொல்வேன். இன்று சிங்கமாகவே அவர் வந்துவிட்டார். அல்லாஹ் என்னுடைய எண்ணத்தை கபூல் செய்து விட்டான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த மகானின் ஒரு சில வார்த்தைகள் கவிதை வடிவில் நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த சபையில் நீண்ட பயணம் இது, நிற்காத முயற்சி இது. நீண்ட பயணம் இது, நிற்காத முயற்சி இது. அயராத உழைப்பு இது. உண்மை உழைப்பு வெற்றியை உணரும் தருணம் இது. உண்மை உழைப்பு வெற்றியை உணரும் தருணம் இது. மார்க்க ஞானத்தின் அடையாளம் நீங்கள். மார்க்க ஞானத்தின் அடையாளம் நீங்கள். அரியணை ஏறும் தருணம் இது. அரியணை ஏறும் தருணம் இது. இது மகுடம் சூட்டும் நாள் மட்டுமல்ல. இது மகுடம் சூட்டும் நாள் மட்டுமல்ல, கோவைக்கு மாண்பு சேர்க்கும் நாள். கோவைக்கு மாண்பு சேர்க்கும் நாள். இஸ்லாமிய நீதி கேட்டு இனி எங்கும் ஓட வேண்டாம். இஸ்லாமிய நீதி கேட்டு இனி எங்கும் ஓட வேண்டாம். விளக்கம் தர விலாசம் இங்கு வந்து விட்டது. விளக்கங்கள் தர விலாசம் இங்கு வந்து விட்டது. இனி பிறைகளும் பெருநாளும் எங்கும் பிறக்கும். இனி பிறைகளும் பெருநாளும் எங்கும் பிறக்கும். இந்த முயற்சிக்கு அரும்பாடுபட்டு எங்களுக்கு தெரிந்த எங்களுடைய ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தின் சார்பாக சொல்கின்றேன், இனாயத் ஆஜியார் அவர்களும் ரியாஸ் ஆஜியார் அவர்களும் ஃபைசல் அவர்களும் பெரும் பாடுபட்டு இருக்கிறார்கள். இந்த அரிய முயற்சிக்கு வல்ல இறைவன் வெற்றியை தந்து விட்டான். இனியெல்லாம் நாம் சார்ந்திருப்பது நம்முடைய ஹஸரத்தை தான். அவர் களப்பணி காண வேண்டும். அவர் களப்பணியில் வெற்றி காண வேண்டும். அதற்காக எங்களுடைய ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத் எல்லா வகையிலும் எல்லா வகை ஒத்துழைப்பும் தரும் என்று வல்ல இறைவன் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்திருந்த நல்லா இருக்கும். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் பல இடத்துல பேசியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பேசும்போது எனக்கு என்னை அறியாமல் ஒரு அச்சம் ஏற்படுது. சமுதாயத்தினுடைய தலைவர்கள், உலமா பெருமக்கள், ஜமாத்து தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிற இந்த சபையில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய அரசு காட்சியாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு இன்று கோவை மாநகருக்கு முதன்முறையாக வருகை தந்து மஸ்ஜிதுல் ஜன்னா பள்ளியில் அனைத்து இது இந்த வரவேற்போட தயவு செய்து நிர்வாகம், ஜமாத்தார்கள், உலமா பெருமக்கள் நிறுத்திவிடக்கூடாது. ஒரு 4 நூற்றாண்டு கால போராட்டம். அந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறான். இனி அவர் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை முஸ்லீம் மக்களுக்குமே பிரதிநிதி அரசாங்கத்தின் சார்பில் யாருங்கன்னா ரஹீம் அஜ்ரத் தான். இனி அவருக்கு தான் அதிகமான பணிகள் இருக்கிறது. அந்த பணிகளை அவர் செம்மையாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உங்களை போன்று எங்களுக்கும் அதிகமாக உண்டு. இந்த போராட்டத்திற்கு போராட்டம் தான் சொல்லணும். இது அவரும் அந்த ஃபைலை கீழே வைக்கவே இல்லை. நம்ம அஜித் 20 வருஷமா தூக்குன அந்த ஃபைலை நேற்று வச்சிருக்காரு கீழே. இனி அவருக்கு நம்ம தான் இப்போ அவர்கிட்ட போய் ஏதாவது ஃபைல் கீழே மட்டும் கொடுக்குற மாதிரி இன்னும் அவர் ஃபைல் தூக்கக்கூடாது அவருக்கு. ஆகவே உலமா பெருமக்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையில் அவரை வாழ்த்துகிற வயது எனக்கு இல்லை. ஆனால் இந்த அரசு காட்சி நியமனம் சம்பந்தமாக தமிழக அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களும், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் சின்னவர் அவர்களும், கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து நம்முடைய அஜரத் மீது தனி மரியாதையும் வைத்திருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மிகப்பெரிய பரிந்துரையின் பேரில் தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் SM நாசர் அவர்கள் நேற்று மாலையில் மத்தியானம் 2 மணிக்கு போய் அவங்கள்ட்ட இந்த ஆர்டர் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் 6:45 ஆச்சு. அதுவும் அவர்
நீங்க செந்தில் பாலாஜிட்டே வாங்குங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னார். ஏன்னா அவருடைய அந்த அமைச்சர்கிட்ட வாங்கினா தான் ஒரு சிறப்பா இருக்கும்னு அவருடைய எண்ணம். ஆகவே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு இது முறையான அறிவிப்பு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரால் அறிவிக்கப்பட இருக்கிறது. அறிவிக்கப்பட்டவுடன் கோவை மாவட்டத்தில் கூட அத்துணை சமுதாய மக்களுக்கும், அது அவர்கள் தமிழ் பேசுபவராக இருந்தாலும் சரி, மலையாளம் பேசுபவராக இருந்தாலும் சரி, உருது பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களுக்குமே நீங்கள் பொதுவான ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதி, சமூகத்தினுடைய பிரதிநிதி. ஆகவே அத்தனை பேரையும் அடைத்து ஒரு மிக பெரும் விழாவாக கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு, கோவை அனைத்து ஜமாத் முஸ்லிம் இயக்கங்களின் கூட்டமைப்பு, உலமாக்கல் சபை அத்தனையும் சேர்ந்து ஒரு மிக பெரும் விழாவை நாம் அத்தனை பேரும் நீங்கள் எல்லாம் எடுக்கிற போது எங்களையும் அதை இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்களும் சேர்ந்து எங்களால் முடிந்தவரை இந்த நிகழ்விலே கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இன்றைக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வருவாய் மாவட்டங்களாக கிட்டத்தட்ட ஒரு 32 மாவட்டங்களுக்கு மேல் இருந்தாலும் நம்முடைய கோவை மாவட்டம் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டராக இருந்த இந்த கோவை மாவட்டத்தில் அரசு காஜி நிரப்பப்படாமல் 1/4 நூற்றாண்டு காலம் இருந்திருக்கு. அது பல்வேறு தடைகள், அது வெளிப்படையாக அது பேசினா சரியா இருக்காது. அதையெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு தமிழக அரசு நியமிக்கப்பட்டிருக்கிற ரஹீமாஜார் அவர்களுடைய ரஹீமஜரத்தினுடைய பணிகளை சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை நிற்பான் என்பதை மாத்திரம் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலமா பெருமக்களே, பெரியோர்களே, பல்வேறு பொறுப்புகளிலே இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக பெருமக்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொள்ளாச்சியில சங்கம்பாளையம் காலனி பள்ளிவாசலின் பொருளாளராக இருக்கின்ற நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ரஹீமஜரத்துடைய முகமே போதும், அவர் முகத்தை காட்டினாலே போதும், அந்த அன்பின் வெளிப்பாடே எல்லா காரியங்களையும் நிகழ்த்தி கொடுத்து விடும். அப்படிப்பட்ட ஒரு முக லட்சணத்தை பெற்றவர் ஹஜரத் அவர்கள். பல்வேறு நேரங்களிலே அவர்கள் எங்களுக்கு பல்வேறு நல்ல ஒரு அறிவுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய பள்ளிக்கும் அவர்கள் வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். ஹஜரத் அவர்கள் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைத்ததை போலவே இங்கே வந்திருக்கிறார்கள் என்கின்ற இந்த நேரத்திலே அவர் வந்தே தீர வேண்டும் என்று துவா செய்தவனில் நான் மிக மிக முக்கியமானவன் என்பது எனக்கு மட்டும் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏனென்றால் நான் அவருக்கு இந்த பணிக்கு வருவதற்கு ஏற்பட்ட தடைகளை நான் கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் இல்லை, அவர்தான் வருவார் என்கின்ற முழு நம்பிக்கையுடன் இருந்தேன். நேற்று இரவு அந்த நிகழ்ச்சி அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பது தெரிந்தவுடன் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என்ன காரணம் என்றால் அவர் சிறப்பானவர், தகுதியானவர். இதைவிட தகுதியான ஒருவர் இந்த பணிக்கு அல்லாஹ் நியமிக்க முடியாது என்பதால் தான் 25 ஆண்டு காலம் ஓடி இருக்கிறது என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு அந்த அரிய பணியை செய்ய முன்வந்திருக்கின்ற நம்முடைய ஹஜரத்துக்கு வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடக்கமே உருவமாய் அமர்ந்திருக்கிற ராஷிதுல் உலமா ஹஜரத் அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த அவையில் அடியேன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பாசத்திற்குரிய ரஹீம் ஹஜரத் அவர்கள் கோவை மாவட்டத்தினுடைய டவுன் ஹாஜியாக அதிகாரபூர்வமாக நியமனம் பெற்றிருப்பதில் சம்சுல் இஸ்லாம் ஹனபி ஜமாத் மெத்தற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அவருடைய பணியை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவருடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் அவருக்கு துணை நிற்பானாக. பல்வேறு விஷயங்களில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஜமாத்துகள் சில சரியத்து சம்பந்தமான விஷயங்களை கையாள முடியாமல் திருப்பூர் டவுன் ஹாஜியிடம் சென்று நீங்கள் முறையிட்டு தீர்வு பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லது ஈரோடு டவுன் ஹாஜியிடம் சென்று தீர்வு செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் பல பஞ்சாயத்துகளை ஜமாத்துகள் முடிக்க முடியாமல் பிற மாவட்டங்களுடைய டவுன் ஹாஜிக்கு அனுப்பி வைத்த காலங்கள் உண்டு. இன்றைக்கு அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து மாறி
நம்முடைய மாவட்டத்தில் கோவை மாவட்ட டவுன் ஹாஜியாக நம் அனைவராலும் அறியப்படுகிற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் ரஹீம் இம்தாதி ஹஜரத் அவர்கள் டவுன் ஹாஜியாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு நம்மாலை வரவேற்கப்படுகிறார். அவருக்கு எங்களுடைய ஜமாத்தின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய ஜமாத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஹாஜி ஜைனுலாப்தீன் பிஇ அவர்கள் ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஜமாத்தினுடைய முத்தவல்லி ஹாஜி எம் இனாயத்துல்லா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஜமாத்தினுடைய துணை செயலாளர் ஹாஜி எஸ் பத்ருதீன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஆமீன். ஜமாத்தினுடைய இமாம் ஹாஜி எஸ் நஜ்முத்தீன் தாவூதி ஹஜரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஹஜரத் அவர்களை இமாம் அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார். கண்ணியத்துக்குரித்தான கபீர் பெரியார் அவர்கள் நம்முடைய பாசத்திற்குரிய கண்ணியம் பொருந்திய ரஹீம் அஜத் அவர்கள் கோவை மாவட்டத்தினுடைய ஹாஜியாக தேர்வு செய்யப்பட்டு அவரை வரவேற்கும் முகமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் என்னை பேச அழைத்த நிர்வாகிகளுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டவுன் ஹாஜியினுடைய நியமனத்திற்கு பாடுபட்ட கூட்டமைப்பை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் இந்த பணியில் சிறப்பாக செயல்பட அவருக்கு அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் வழங்க என் சார்பாகவும் என்னுடைய ஜமாத் சார்பாகவும் வல்ல இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கோவை ஆசாத் நகர் பள்ளியுடைய ஆசாத் நகர் பதுல் இஸ்லாம் ஜமாத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்கள், கண்ணியத்துக்குரித்தான அடுத்தபடியாக ஃபௌசுல் இஸ்லாம் பள்ளிவாசல் நீண்டு கொண்டே செல்கிறது. அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும். நீண்ட கால கனவு இது. இந்த கனவு நனவாகும் இந்த தருணத்தினுடைய சந்தோஷம் அது ஒவ்வொரு ஜமாத்தார்களுடைய கௌரவிப்பின் மூலமாக அது நீண்டு கொண்டே செல்கிறது. குறிச்சி ஜமாத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் செயலாளர் இருவரும் அவர்களை முன்னாடி கொடுத்து கட்டியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது கோவை மாவட்ட தலைமை ஆட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அரசு காட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மௌலவி எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கு கோவை குறிச்சி பிரிவு ஷாஃபி ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது அன்பிற்குரிய பாசத்துக்குரிய ரஹீம் ஹஜரத் அவர்கள் எல்லோரோடும் மிக சிறப்பாக பழகக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கோவைக்கு ஒரு டவுன் ஹாஜியாக நியமித்ததற்கு முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, அவருடைய இந்த சிறப்பான இந்த பொறுப்பினை சீரும் சிறப்போடும் அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்கி அவர் நல்லபடியாக அந்த பொறுப்பினை நிர்வகிக்க அல்லாஹ்விடம் துஆ செய்து, இன்ஷா அல்லாஹ் எங்க கேரள முஸ்லிம் ஜமாத்தின் சார்பில் நாங்கள் மிகவும்
சந்தோஷப்படுகின்றோம். இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் எங்கள் ஜமாத்தில் இனி ஒரு விழாவினை நடத்தி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவரை கௌரவிப்போம் என்பதும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாவட்ட காசியினுடைய 25 ஆண்டு கால தொடர் போராட்ட வெற்றிக்கு பின்னால் கோவை மாவட்ட சுன்னத்துல் ஜமாத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய தலைவரும் மன்பவர்களும் அரபிக் கல்லூரியுடைய முதல்வருமாகிய ராசிதுல் உலமா ஹஸ்ரத் கிப்லா அவர்களே மற்றும் நம்முடைய பாசத்திற்குரிய புதிதாக பொறுப்பேற்று இன்று நம்மிடமே மாவட்ட காஜியாக அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய கோவை மாவட்ட அரசு காஜி மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்குவி ஹஸ்ரத் அவர்களே மற்றும் மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் அய்யூப் ஹஸ்ரத் அவர்களே, மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய துணைத் தலைவர் பாசத்திற்குரிய அப்துல் ரஹ்மான் உலுமி ஹஸ்ரத் அவர்களே மற்றும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய அனைத்து ஜமாத்தினுடைய தலைவர் பெருமக்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால ஒரு 25 ஆண்டு கால போராட்டத்தினுடைய முடிவாக இறைவனுடைய அருளால் இன்று நம்ம எல்லாரும் ஆவலோடு நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த காசி நியமனம் கோவை மாவட்டத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் போராடி இன்று அப்துல் ரஹீம் ஹஸ்ரத் அவர்களுக்கு இந்த காசி பொறுப்பு கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நாம் அதற்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 20 வருஷ போராட்டம் நம்முடைய எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நம்முடைய டவுன் காஜி ஹாசிம் ஷா மௌத்தானதுக்கு அப்புறம் சிபி ஹஸ்ரத் அவங்களை காஜியா நியமிக்கணும்னு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சிக்கு அந்த சமயத்தில் கவர்மெண்ட்டில் அப்ளை செய்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் போது எல்லாரும் கோயம்புத்தூரில் ஜமாத்தில் உலமா சபை எடுக்கப்பட்ட முடிவு தான் அது. அந்த முடிவுலேயும் ஆரம்பத்திலேயே ஒரு தடை, தமிழகத்தில் எங்கும் இல்லாத ஒரு பிரிவு கோவையில் மட்டும் ஏன் உருவாகுதுன்னு தெரிஞ்சால் புரியவே முடியல. தமிழகத்தில் எங்கேயுமே இல்லை, கோயம்புத்தூரில் மட்டுமே, அதுவும் ஒரு சில நபர்களால் இந்த பிரிவை ஏற்படுத்தி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அப்போவே அதை நிறுத்திடுறாங்க. அந்த காசி நியமனம் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு அவர் ஒஃபாத் ஆயிடுறாரு. அவருக்கு போட்டியாக நிறுத்தப்பட்ட இலியாஸ் ஆசிப் ஒஃபாத் ஆயிடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் அபுல் ஹசன் ஹசரத், எல்லாராலும் போற்றப்பட்ட ஃபத்வாக்குடைய தலைவர் ஹசரத் அவங்களை காசியா நியமிக்கலான்னு சொல்லி, இதுவும் ஏகமானதான். ஜமாத்துகளும் உலமாக்களும் தேர்ந்தெடுத்த முடிவு மிக சரியான பொருத்தமான ஹசரத் அவர்களையும் நாம் இதே மாதிரி ஃபைல் ரெடி பண்ணி அதுக்காக நம்ம போராடணும். அதே மாதிரி வழக்கு தொடரப்பட்டு அதுவும் இதே மொழி பிரச்சனையால் நிறுத்தப்பட்டது. இப்படி தமிழகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. பட் கோவை நகருக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஒற்றை போராட்டமே காசி நியமனம் தானா? நமக்கு எவ்வளவு பிரச்சனை சமுதாயத்துக்கு தேவை இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் பள்ளிவாசலுடைய அங்கீகாரம் பெற வேண்டியிருக்கு, இன்னைக்கு பள்ளிவாசல் நடத்துவதற்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி பிரதானமா இந்த காசி நியமனத்தை ஏன் நம்ம இப்படி கையில் 10 வருஷமா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இஜ்ஜத்து, நம்ம சமுதாயத்துக்காக நமக்கு ஒரு அங்கீகாரம் கூட நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு ஒரு இஜ்ஜத்து. அப்போ அந்த வரிசையில கடந்த 10 ஆண்டு காலமாக கோவை நகரில் ஹசரத் அவங்க நம்முடைய ஹசரத் அவங்க சிஏஏ பிரச்சனையை முதற்கொண்டு மாவட்ட மற்றும் நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஜமாத்துல் உலமா தலைவராக இருந்த சமயத்திலிருந்து
ஹஜரத் அவங்கள காஜியா நியமிக்கணும்னு சொல்லி சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பை நம்ம முடிவு செய்து ஹிலால் கமிட்டியினுடைய தலைவராகவும் நீண்ட காலம் இருந்துட்டு வர்றாரு. சுமார் 12 வருடமாக ஹிலால் கமிட்டியுடைய 200 மாதமுக்கு மேல நாம வந்து பிறை பார்த்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர். அந்த ஹிலால் கமிட்டியுடைய தலைவராக ஹஜரத் இருக்காங்க. எல்லாருடைய முடிவு பிரகாரம் நாம ஒரு முயற்சி பண்ணோம். அந்த முயற்சிக்கு பல்வேறு தடைகள் எதுவுமே இல்லை. ஒரு 4 பேர் கோர்ட்ல வழக்கு நியமனம் நிறுத்தி வைக்கணும். இது வந்து பின்ன எங்களுக்கே 200 வருஷமா பாரம்பரியமான இந்த பதவி அப்படின்னு சொல்லி. பட் வந்து அந்த மாதிரி சட்டத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மார்க் அறிஞர் இமாமாகவோ பேராசிரியர் அரபிகளுடைய பேராசிரியராகவோ தகுதி வாய்ந்த ஆலிமா இருக்கணும்னு ஒற்றை தான் கவர்மெண்டுடைய ஜீவோ. எந்த மொழி இல்லை. நாம அந்த இதுல ஒரு சிலர் எந்த ஒரு ஜமாத்தாகவோ ஒரு கூட்டமாகவோ எந்த வழக்கோ இல்லை. ஒரு தனிநபர் 2 பேர் 3 பேர் வழக்கு போட்டு இதை தொடர்ந்து கோர்ட்ல இழுத்துட்டே நடத்தினால இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில 10 வருஷம் ஹஜ்ரத் அவங்க இன்னைக்கு அனைத்து உலமாக்களாலும் மதிக்கப்படக்கூடியவர், அனைத்து ஜமாத்தாலும் மதிக்கப்படக்கூடியவர். நம்ம அப்படி அவரை வந்து கண்டறிஞ்சு நாம வந்து இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை மேற்கொண்டு வந்து இன்னைக்கு பல்வேறு இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்புக்கு நம்ம உலமாக்களும் ஜமாத்தாரெல்லாம் நம்ம கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை வந்துட்டும் சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு நம்ம கேட்டுக்கொண்டதன் பேர்ல கடைசி வரைக்கும் இஸ்லாமிய கூட்டமைப்பு முழுமையாக நம்மோடு தோளோடு தோல் நின்றாங்க. என்ன காரணம்னா பல்வேறு நம்முடைய கொள்கை குழப்பங்கள் எவ்வளவோ மாற்று கொள்கை இருந்தாலும் ஒருத்தர் கூட அவங்க சைட்ல ஒருத்தரை நாங்கள் நிறுத்த வைக்கிறோம்னு சொல்லி நிறுத்த வைக்கவே இல்லை. அவங்க முன்மொழியும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ரஹீம் மஜித் வர்றதுல எந்த மாற்று கருதல் நாங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தர்றோம்னு சொல்லி அதுதான் முதல் வெற்றி. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எவ்வளோ இயக்கங்கள் 11 இயக்கங்கள் இஸ்லாமிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்குது. எல்லாரும் ஏகமனதாக ஹஜ்ரத் அவங்களை நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு இன்னைக்கு தனித்தனியாக ஒவ்வொரு இயக்கங்களும் அரசுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்காங்க. மாநகர ஜமாத்துல நம்ம பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்குது. நம்ம எல்லாருமே 5 வருஷம் முன்னாடி ஒவ்வொரு ஜமாத்து பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்கோம். இதனுடைய ஒட்டுமொத்தமா நம்முடைய சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பும் இஸ்லாமிய கூட்டமைப்பும் மாநகர ஜமாத்துல தனித்தனியாக பரிந்துரை கடிதம் கொடுத்து பல முறை சென்ற அதிமுக பீரியட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்முடைய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நல்லபடியா நாம அணுகி நம்முடைய மரியாதைக்குரிய இவர் கோட்டை அப்பாஸ் அவர்கள் சொன்னாரு, எளிமையா சொல்லிட்டு போனா அதுக்கு பின்னால மிகப்பெரிய உழைப்பு அப்பாஸ் உழைப்பு இருக்குது. அது மட்டுமல்ல நம்முடைய மாவட்ட திமுகவுடைய செயலாளர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் இதற்கு மிக பெரும் உதவியாக நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டுமல்லாது அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்க்க போய் நாங்கள் காத்திருந்த நேரம் பல மணி நேரம், ஒவ்வொரு முறை சென்ற பொழுது 5 மணி நேரம் 4 மணி நேரம். நான் சொல்லுவேன் ஹஜ்ரத் காசியாரத்துக்குள்ள எவ்வளவு தொழுகை நம்ம கலாவாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ நேரம் 4 மணிக்கு போய் நம்ம வெயிட் பண்ணா அசரு போய் மகரீப் நேரம் ஆயிடும். அவசரமா அவர் வீட்டு வாசல்லையே போய் ஒது பண்ணி கார்ல உட்காந்து அசர் தொழுத நேரங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ சென்னைக்கு 2 நாள் ட்ரெயின்ல உட்காரவே முடியல, தூக்கம் இல்லை. நேற்று நைட்டு முந்தா நாள் நைட்டு. ஆமா, போன ட்ரிப்பு நான் 25 வருஷமா நான் பஸ்லயே போனதில்லை. 2 வாரம் முன்னாடி பஸ்ல போனோம். காலையில மினிஸ்டர் பார்க்க வர சொல்லிட்டாருன்னு அவசரமா ஸ்லீப்பர் பஸ்ல ஒவ்வொரு திரும்பும் போது இங்கிருந்து அங்க விழுகுறோம், அங்கிருந்து இங்கே விழுகுறோம். என்னடா புதுசா இருக்குது அப்படின்னு அவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு நம்ம போய் காத்திருந்து அவர் போய் இது பண்ணு நல்லபடியா அல்லாவோட கிருமையில இது ஒரே ஒரு எனக்கு முன்னால நம்ம உலமாக்கள் சொன்ன மாதிரி நம்முடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. சமுதாயம் ஒன்றா இணைஞ்சு நின்னோம்னா இது நம்முடைய வெற்றிக்கு ஒரு அடையாளம். இதுபோல் பல வெற்றிகளை இந்த பிரயாணத்துல காசி நியமனம் மற்றும் நம்ம ஒரு வெற்றியா கொண்டு வரல. பள்ளிவாசலுடைய அங்கீகார விஷயமாகவும் நம்ம மினிஸ்டர் சிறுபான்மை மினிஸ்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏனென்று சொன்னால் 2 மணி நேரத்துக்கு மேல அவர்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை அவர் வீட்டுல வந்துருச்சு. நான் என்னதான் சிறுபான்மை அமைச்சராக இருந்தாலும் உங்க ஊர் மந்திரி செந்தில் பாலாஜி, அதனால நீங்க அவர் கையால வாங்குறது சிறப்பா இருக்கும். நாளைக்கு அவர் சென்னைக்கு வர்ற, நாளைக்கு வாங்கிட்டு போங்கிறாரு. அதனால இன்னொரு நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சார் நீங்க கையில கொடுத்துருங்க, எங்க மினிஸ்டர் சொல்லியாச்சு, அவர் வாங்க சொல்லிட்டாரு, நாங்க அங்க போய் வாங்கிக்கிறோம். அவ்வளோ நேரம் இருந்து பேசக்கூடிய சமயத்துல பள்ளிவாசலோட எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட எடுத்து வச்சோம். நீண்ட நாள் பிரச்சனை, ஏதோ ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டு பள்ளிவாசல்ல அவங்க தொழுகிறதுக்கு தடை ஏற்படுத்துறாங்கிறத விலாவரியா பேசியிருக்கோம். அது மாதிரி நிறைய மனு கொடுத்துருக்கோம். அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் கோயம்புத்தூர், தமிழகத்துல மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்ல எந்த பள்ளியா இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு
நாம் வந்து அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இந்த மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு, இந்த ஒற்றுமைக்கு மென்மேலும் தொடர வேண்டும் என்று உங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஜமாத்துகளும் ஒவ்வொரு இலால் கமிட்டி கூட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், அஜுத்தீன் காஜியாக போகிறேன் காஜியாக போகிறேன், அவ்வளோ பேர் இலால் கமிட்டி கூட்டத்துக்கு சந்திக்கும் போதெல்லாம் இந்த இலால் கமிட்டியுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக இலால் கமிட்டியுடைய செயலாளர் நாசிருதீன் ஹாஜர் புலிபால ஜமாத்துடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அத்தனை ஜமாத்தர்களுக்கும் நம்ம சுன்ன ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நேற்று அந்த ஆர்டரை வாங்கி காரில் உட்கார்ந்த போது ஒரு 200 டன் வெயிட் நம்ம விழுந்து இறங்குன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்படியே அந்த காரில் உட்கார்ந்ததுமே தூக்கம் வந்துருச்சு அந்த ஆர்டர் கையில். அதாவது இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஆர்டர். நம்ம வந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதை ஃபோட்டோ எடுக்க வேணாம், ஆட்சித்தலைவர் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதனால இது வந்து அவர் மினிஸ் கையெழுத்து போட்டு வேண்டியது ஒரிஜினல் ஆர்டர். அது காஜியாக வந்து மாவட்ட காஜியாக அப்துல் ரஹீம் அஜித்துடைய நியமன ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். மரியாதை நிமித்தம் அமைச்சர் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அந்த ஃபைல் இன்னைக்கு வந்துடும். மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக கூப்பிட்டு அவர் ஒரு நியமன அங்கீகார ஆர்டர் அவர் கையில் கொடுப்பாரு. அதுக்கு பிரகாரம் ப்ரொசீஜர் எப்படி காஜி கேட்டான்னு நமக்கு புதுசு, நம்ம ஊருக்கு புதுசு. அதனால இதனுடைய இன்னைக்கு அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இன்னைக்கு, அதுவும் குறிப்பா இதில் ஒரு இரட்டை மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, மாநில தமிழ்நாடுடைய தலைமை காஜி ஒஃபாத் ஆயிட்டாரு. இந்த மகிழ்ச்சி இப்ப நம்ம இது எப்படி பார்க்குறோம்னா, கோவை மாவட்டத்துக்கான காஜியா மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் வந்து தமிழகத்துல நான் பல தடவை சொல்லுவேன், இது 2வது தலைநகரம், 2வது ஆட்சி. இது எல்லாம் கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தமிழகம் பூரா அது தெரியும். கோயம்புத்தூர்ல நல்லது நடந்தால் அது தமிழகத்துக்கானது, கோயம்புத்தூர் அசம்பாவிதம் நடந்தால் தமிழகம் பூரா அது ஸ்ப்ரெட் ஆகும். அதன் அடிப்படையில் தமிழகத்துக்கே தலைமை காட்சி போன்ற மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் கோயம்புத்தூர் அனைவருக்கும் இந்த சிறப்பான இந்த மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் நாம் அனைவரும் அவரோடு தோளோடு தோல் நின்று ஒத்துமையாக கோவையில் நாங்கள் வந்து பேசிட்டு வந்து ஆர்டர் வாங்கிட்டோம்னு சொன்னதுமே பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சுதா சார், இனிமேல் இந்த திருமணம் வழக்கு எந்த இது ஸ்டேஷனுக்கு வந்தால் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம், எங்களுக்கு வேலை முடிஞ்சுது, நீங்கள் இன்னி பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையாலுமே வந்து உள்ளபடியே சொல்ல போனால் இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு எவ்வளவோ திருமணங்கள் காவல்துறைக்கு சென்று இன்னைக்கு வந்து தலாக்கு குலா அது இல்லாமல் வந்து பல்வேறு விஷயங்கள்ல வழக்கு தொடர்ந்து மன உளைச்சலுக்கு கோர்ட்டில் போய் இஸ்லாமிய குடும்பங்கள் பல வருஷமா காத்திருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம ஒவ்வொரு ஜமாத்துகளும் நம்ம பஞ்சாயத்து பண்ணி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறதுலையும் கணவன் மணியை சேர்த்து வைக்கிறதுலையும் தான் 100% ஜமாத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இது இந்த உடைய காஜி நியமனம். அதுக்கு அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ் ஒத்துழைப்பு தருமாறு உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு வந்து ஹஜ்ரத் அவர்களை நாங்கள் சொல்லியிருக்கோம், முழுமையான ஒத்துழைப்பு இன்ஷா அல்லாஹ். அவருக்கு ஒரு அலுவலகமும் ஏற்பாடு செய்யப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். கூடிய விரைவில் நம்முடைய சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பும் மாநகர ஜமாத் உலமா சபையும் இஸ்லாமிய கூட்டமைப்பும் இணைந்து மிகப்பெரிய ஒரு விழா, இதற்காக அவருக்கு இந்த பதவி பொறுப்பேற்கக்கூடிய ஒரு விழா இன்ஷா அல்லாஹ் நடத்தணும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு தந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஹஜ்ரத் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஹஜ்ரத் அவர்களும் நம்மோடு நின்று எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தருவார். அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த 20 ஆண்டு கால கடைசியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கோவை சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டம் யாரும் அவர் எதிர்த்து வர வேண்டாம். கலையாமல் அப்படியே அமர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி பொருத்தி கௌரவம் செய்கின்றார்கள். ஃபைசல் அஜியார் அவர்களுக்கு சுரஜ் மசத் அவர்கள் பொன்னாடிப்படுத்தி கௌரவம் செய்கிறார்கள்.
விதாயத்துல் இஸ்லாம் அப்துல் சுன்னத் ஜமாத் பள்ளியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவம் செய்யப்பட்டது. சிராஜுத்தீன் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவம் செய்கின்றார்கள். புதியமுத்தூர் மஸ்ஜிதுல் ஹைர் நாசர் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவம் செய்கின்றார்கள். நிகழ்வுக்கு பிறகு ராஷித் உலமா ஹஸரத் அவர்களுடைய துஆ இருக்கின்றது. அதற்கு பிறகு காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் துஆவை முடித்துவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மஸ்ஜித் இப்ராஹிம் பள்ளியினுடைய தலைவர் ரிஷ்வே ஹாஜியார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். அஹ்பாபுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் வல் ஜமாத் அண்ணா நகர் சார்பில் ஹஜ்ரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அதனுடைய நிர்வாகி கலிமுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். அனைவரும் அமர்ந்து துஆவை முடித்து இன்ஷா அல்லாஹ் கலைந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். பொன்னாடை போர்த்தி நிகழ்வுக்கு பிறகு துஆ ஓதும் நிகழ்வு இருக்கின்றது. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் பொன்னாடை பொறுத்தவர்கள் துஆவுக்கு முன்னாடி வந்து கௌரவம் செய்கிறார்கள். பிஸ்மில்லாஹ் பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். பள்ளியின் இமாம் அவர்கள் ஹாஜி அவர்களுக்கு الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين الذي أنعم علينا وهدانا إلى دين الإسلام حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد فلك الشكر حتى ترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم ببركة هذه الصلوات المقروءة على نبينا
نبي الرحمة محمد صلى الله عليه وسلم اللهم اجعل مجلسنا هذا مجلسا مقبولا مرضيا عندك يا رب العالمين. أوصل اللهم صواب قراءتنا وبركة دعائنا وصلواتنا بعد القبول منا أولا إلى حضرة سيدنا وشفيعنا وحبيبنا محمد المصطفى صلى الله عليه وسلم. اللهم ثم إلى حضرات جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين وإلى حضرات خواص عبادك الصالحين المدفونين في بلدنا هذا يا رب العالمين. اللهم حافظ علينا وعلى جميع أمورنا سيما في تعلمنا وتعليمنا وتدريسنا وعلومنا ومطالعتنا وخدمات ديننا وأسباب معيشاتنا وأهلنا وأولادنا وتجاراتنا ومعاملاتنا وعرفتنا ومحلاتنا وفي جميع ما أتيتنا وفي جميع ما تؤتينا من فيوضاتهم يا أرحم الراحمين. اللهم أمدنا بمددهم، اللهم انفعنا بعلومهم وأسرارهم وأنوارهم في الدارين يا رب العالمين. اللهم بمحض فضلك وجودك وكرمك وبحق هؤلاء الشرفاء الكرماء المذكورين اللهم وفق لصاحبنا الذي جعل قاضيا لهذا البلد توفيقا كاملا وحلا وافرا لأداء جميع ما لزم عليه يا رب العالمين. اللهم وفقنا ووفقه توفيقا كاملا يا رب العالمين. وارزقنا وارزقه الصحة والعافية يا رب العالمين. اللهم اجعلنا واجعله ممن رضيت عنهم يا أرحم الراحمين. وإلى حضرات من ماتوا من آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا وأساتذتنا وتلاميذنا وعلمائنا وأمرائنا وإلى حضرات أموات المسلمين عامة وكافة إنك على كل شيء قدير. اللهم اجمع بيننا وبينهم في دار جناتك جنات النعيم مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஒன்று கூடுவதை சாலிஹான அமலா ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஓதியதாவான அருள்மறை குர்ஆனுடைய சூறாக்கள் ஸலவாத்துக்களின் வரக்கத்தினால் எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இன்று எங்களுடைய அருமை சகோதரர் அப்துல் ரஹீம் ஹதரத் அவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய தீனுடைய மிகப்பெரிய ஒரு ஹிதமத்துக்காக நீ தேர்வு செய்திருக்கின்றாய். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஃப மர்ரா. யா அல்லாஹ் இந்த பணியை கேட்டுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ ஒப்படைத்ததாவான அந்த கவாயினுடைய பணியை முறையாக நிறைவேற்றுவதற்கு நீயே அவருக்கு அருள் புரிவாயாக. குர்ஆன் சொன்னாயே அனிஹக்கும் பைனஹும் பில் கிஸ்த், எந்த தீர்ப்பும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நீ திருமறையிலே சொன்னாயே. அந்த கிஸ்தான முறையிலே ஆதிலான முறையிலே நேர்மையான முறையிலே இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடியதாவான எல்லா கிருபிகளையும் நீ அவருக்கு செய்வாயாக. யா அல்லாஹ் அவர் பதவியை ஏற்று பொறுப்பை வாங்கி இன்று மஸ்ஜிதே ஜன்னாவில் அந்த பணியை நாங்கள் துவங்கியிருந்தோம். யா அல்லாஹ் இந்த பணி நாளை உன்னுடைய ஜன்னத்திலே நாங்கள் சந்திப்பதற்கு காரணமாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இதற்காக யாரெல்லாம் முயற்சித்தார்களோ உதவி செய்தார்களோ உழைத்தார்களோ அத்தனைவருடைய உழைப்புகளையும் நல்லமலாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஹாதிமுகளாக எங்களை ஆக்கி புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மஹல்லாக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா உலக முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான ஆபத்திலிருந்து பாதுகாப்பாயாக, எல்லா விதமான நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையை தருவாயாக, ஒற்றுமையான வாழ்க்கையை தருவாயாக, ஐக்கியமான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆ மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஆமீன் ஆமீன் பிகைர் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி